மாமா 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 சொல்லுடா டாலிஷே. மாமா எங்க வீட்ல டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு மாமா, அதனால கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு போறேன் மாமா. டிவி பார்க்க வரியா? அத்தை வர வீட்ல இருக்குடா, அது வர பாத்துச்சுன்னா அவ்வளவுதான் பிரச்சனை ஆகும், நீ போயிருடா. மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு டிவில விஜய் படம் போடுறாங்க, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடுறேன் மாமா, ப்ளீஸ் மாமா. விஜய் படமா? சரி இரு, நான் போய் அவகிட்ட கேட்டுக்கிட்டு வந்து சொல்றேன். முனியம்மா சொல்லுங்க. யார் வந்திருக்கா வீட்டுக்கு? என் அக்கா பையன் தான் வெளியே வந்திருக்கான். என்ன வேணுமா அவனுக்கு? அவங்க வீட்ல டிவி ரிப்பேரா, அதான் நம்ம வீட்ல டிவி பார்க்க வந்திருக்கோம். டிவி எல்லாம் பார்க்க முடியாது, முதல்ல தட்டி விடுங்க அவனை. சரி இந்த ஒரு முறை பார்த்துட்டு போட்டோம், விடுமா. வேற என்ன பண்றது, உள்ள போட்டு தொலைங்க. ஆனா படம் முடிஞ்சோடனே ஒரு நிமிஷம் இருக்க கூடாது, உடனே தட்டி விட்டுறணும். சரி இரு, நான் போய் அவனை உள்ள கூட்டிக்கிட்டு வரேன். டாலிஷே உள்ள வாடா, உங்க அத்தை உள்ள வர சொல்லிட்டா. ஆனா பொறுமையா சத்தம் போடாம டிவி பார்க்கணும், சரியா? ஐ உள்ள வரடா. அத்தை அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை, இனிமே நான் இந்த மாதிரி ஓடி வர மாட்டேன். டேய் அமைதியா உட்காந்து பாரு, அத்தை கிட்ட கேட்டு தானே உள்ள விட்டேன். சரிங்க மாமா. தனியா சொல்லுவா, எடுத்து வைக்கடா. ஐயோ அவர்கிட்ட போறானே, இங்க வந்து தோணா. அட படம் ரொம்ப பயங்கரமா இருக்கு போல இருக்கே. அமைதியா பார்க்கணும். பட்டசாராயமா? பட்டசாராயம் இல்ல. இந்த மாதிரி நான் கத்துறேனா பத்திரகாளி ஆயிடுவாடா. ஒரு நிமிஷம் க்ளீன் பண்ணல, ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க. இந்த எப்ப க்ளீன் பண்ணிடுறியா? அட அறிவு கிட்ட முண்டோ, எப்படியாடா பண்றது? தேவா க்ளீன் இப்ப பண்ணிடுவா. மாதிரி பைத்தியக்காரனுக்கு டேய் அமைதியா உட்கார்ந்து பாருடா, சும்மா கத்தாத. டேய் சுந்தரேஷ். சரி அத்தை. டேய் டாலிஷே சாப்பிடுறியாடா? டேய் அங்கடா பாருங்க, ஒழுங்கா டிவில பாரு. ஒண்ணும் இல்ல அத்தை, சும்மா தண்ணி கேட்கலாம் தான் எட்டி பார்த்தேன். டேய் இன்னொரு வாட்டி சிரிச்சா உன்னை அப்படியே வீட்ல இருந்து வெளிய தூக்கி போட்டுருவேன். அத்தை அத்தை சாரி அத்தை, இனிமே நான் சத்தம் போட மாட்டேன் அத்தை, நான் அமைதியா டிவி பார்க்கறேன். ஐயோ அத்தை அத்தை சாரி அத்தை, நான் மறந்துட்டேன் அத்தை. டேய் சும்மா சிரிச்சிட்டே இருக்கற, ஏன்டா நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்புடா. அத்தை அத்தை சாரி அத்தை, விஜய டிவில பார்த்த சந்தோஷத்துல கத்திட்டேன் அத்தை, இனிமே நான் கத்த மாட்டேன் அத்தை, சாரி அத்தை. நீ சொன்ன பேச்ச கேட்க மாட்டே, இரு உனக்கு வரேன். உன்னை அச்சி வாய் மூடு. வந்துட்டானுங்க, அஜித் பார்க்கணும் விஜய் பார்க்கணும் டிவிலன்ட்டு. ஒழுங்கா வீட்டை விட்டு வெளிய போடா. அம்மா வலிக்குது. மாமா நீங்க கூப்பிட்டீங்க தானே மாமா, நான் வீட்டுக்குள்ள வந்தேன், ஏதோ விஜய் பார்த்த சந்தோஷத்துல கத்திட்டேன், அதுக்கு போட்டு இப்படி அடிக்கிறீங்களே. மாமா நீங்க சொந்தம்ட்டு அந்த உரிமையில தான் மாமா நான் இங்க வந்தேன், ஆனா இங்க வந்தா இப்படிதான் நடக்கும் நான் நினைச்சே பார்க்கல மாமா, நான் இங்க வந்ததே தப்புதான். யோ அங்கலையா பாருங்க, அப்படியே அக்கா பையன் மேல பாசம் பொங்குதா. ஒழுங்கா சாப்பிட்டு தட்ட கை வச்சிட்டு போ. என்னதான் அவங்க நமக்கு சொந்தக்காரங்களா இருந்தாலும் அவங்க கூட நம்ம லிமிட்டா தான் பழகணும். அப்படி நம்ம ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பழகணும்னா இப்படிதான் அசிங்கப்பட்டு அடி வாங்கணும்.